6 அக்டோபர் 2024 நவராத்திரியோட 4வது நாள். தினம் ஒரு தரிசனம், தினம் ஒரு குட்டி கதை. அதில் இன்றைக்கி நம்ம சின்னதாக ஒரு ராமாயணம், ஒரு மகாபாரதம், 2 கதையும் பார்ப்போம். ராமாயணம், மகாபாரதம் மகாகாவியங்கள். அதுலேருந்து இதோ ஒரு எபிசோடு. முதல்ல ராமாயணத்தை பார்ப்போம். கும்பகர்ணன் ராமாயணத்தில் ஒரு முக்கியமான அம்சம். ராவணன் பராக்கிரமசாலி, அரக்கன். அந்த ராவணனோட சகோதரர்களில் ஒருத்தன் கும்பகர்ணன். சரஸ்வதியோட கிருபையால் இவன் கும்பகர்ணன் பிரம்மன் கிட்ட வரம் கேட்குறச்ச அவன் வாயில் நித்யா அப்படின்ற வார்த்தை வந்துடுத்து. அதனால் அது தூக்கத்தை கொடுக்குற வாக்கியமாக இருந்ததுனால அவனுக்கு நிரந்தரமாக ஒரு தூக்கத்தை அளித்தார் பகவான் பிரம்மா. ராவணனோட வேண்டுகோளுக்கு அப்புறம் சரி அதை கொஞ்சம் குறைச்சி 6 மாதம் தூக்கமும் 6 மாதம் முழிப்பும் கொடுத்து அவனை கௌரவிச்சா. இதோ இந்த ஒரு சீனில் ராமாயண போரில் ராவணன் கும்பகர்ணனை போய் எழுப்புங்க, இந்த போருக்கு கும்பகர்ணம் அவசியம் அப்படின்னா யோத்தாலாம் கும்பகர்ணனை எழுப்புகிற ஒரு காட்சி தான் நாம் இங்கே பார்க்குறோம். 2வது கடோத்கஜன். மகாபாரதத்தில் யுதிஷ்டிர்லேருந்து ஆரம்பித்து அர்ஜுனன் வரைக்கும் எல்லாம் பராக்கிரமசாலிகள். பாண்டுவோட புத்திரன்தான், அந்த பீமனோட புத்திரன்தான் கடோத்கஜ். பீமனுக்கும் அரக்கிக்கும் பிறந்த குழந்தை தான் கடோத்கஜ். அவனுக்கு தன்னோட சொரூபத்தை சின்னதாகவும் பெருசாகவும் ஆக்கிற ஒரு ஆற்றல். அவனும் ஒரு பராக்கிரமசாலி, அவனும் ஒரு வீரன். யாருமே அவனை வீழ்த்த முடியலை. கடைசியில் கிருஷ்ணரோட மகிமை கர்ணனை இந்த போட்டிக்குள்ளே வர வச்சார். கர்ணன்கிட்ட இருந்த தனிப்பட்ட ஆயுதத்தினால கடோத்கஜனை வீழ்த்த முடிஞ்சுது. அது ராமாயணத்தில் வர, மகாபாரதத்தில் வர ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் கடோத்கஜ். ஸோ இன்றைக்கி இந்த ராமாயணம் மகாபாரதத்தோட கதையை பார்த்தோம். மீண்டும் ஒரு குட்டி கதையுடன் தினசரி ஒரு தரிசனம், தினசரி ஒரு கதை, அதில் சந்திப்போம். நவராத்திரி நாள் வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் நவராத்திரி நாள் வாழ்த்துக்கள்.